வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே புகழ்பெற்ற ஒரு சிறுகதை ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மிக பெரும் சர்ச்சைகளை கிளப்பிய ஒரு கதையினை பார்க்க இருக்கிறோம். 1973 என்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தினிலே வந்த சிறுகதையாக மலர்ந்திருக்கிறது. அக்னி பிரவேசம். கதாசிரியர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். நேரடியாக நாம் கதைக்குள் செல்வோம் நேயர்களே. மாலையில் அந்த பெண்கள் கல்லூரியின் முன்னே உள்ள பஸ் ஸ்டாண்டில் வானவில்லை போல் மாணவிகள் கூட்டம் பஸ்ஸுகளுக்காக காத்து கொண்டிருந்தது. கார் வசதி படைத்த மாணவிகள் ஒரு சிலர் தங்களுடைய சொந்த கார்களில் சிநேகிதிகளையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். கல்லூரி பஸ்ஸில் செல்லும் மாணவிகளை ஏற்றிக்கொண்டு அந்த சாம்பல் நிற வேணும் செல்லுகிறது. அப்பொழுது குளிரில் விரைத்த மாணவிகள் பேச்சுக்குரல் சிரிப்பொலியோடு மழையினுடைய பேர் இறைச்சலோடு அந்த இடத்தினுடைய கூட்டம் குறைகிறது. 5:30 மணிக்கு மேல் 20க்கும் குறைவான பெண்களின் கும்பல் அந்த பஸ் ஸ்டாண்டு மரத்தடியில் நெருக்கமாக பேசிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனநடமாட்டம் சாலையிலே குறைந்து கொண்டு வருகின்ற ஒரு நேரம். இருள் சூடக்கூடிய ஒரு பொழுதாக அமைந்திருக்கிறது. அங்கே மழைக்கு ஒதுங்க இடம் இல்லாமல் துணியை இழுத்து போர்த்தி மார்போடு இறுக அணைத்த புத்தகங்களும் மழையில் நனைந்து விடாமல் உயர்த்தி முழங்காலுக்கு இடையே சிறிய புடவை கொசுவங்களோடு மாணவிகள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வீதியின் மறுகோடியில் பஸ் வருகின்ற சப்தம் கேட்கிறது. ஓ, பஸ் இஸ் கமிங் என்று எல்லோரும் சப்தமிட வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை வாரி அடித்து கொண்டு அந்த டீசல் அநாகரிகம் வந்து நிற்கிறது. பாய் பாய் சீரியோ என்று அந்த பஸ்ஸுக்கு உரிய மாணவிகள் ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்டக்டருடைய விசில் சப்தம். இப்பொழுது அந்த பஸ் ஸ்டாண்டிலே ஒரு 10 அல்லது 12 மாணவிகள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். மழைக்காலம் ஆதலால் இருள் வேகமாக பரவிக்கொண்டு வருகிறது. அப்பொழுது சைக்கிள் ரிக்ஷாக்காரன் ஒருவன் குறுக்கே வந்த மாடு குறுக்கே வந்ததனால் கண்ணா பின்னா என்று அசிங்கமாக திட்டிக் கொண்டு செல்லுகிறான். மாணவிகள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். பஸ்ஸை காணவில்லையே என்று அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சிறுமியும் பஸ் வருகிறதா என்று பார்த்து கொண்டு நிற்கிறாள். அடுத்த பஸ் வந்து நிற்கிறது. இப்பொழுதும் அங்கு நிற்கக்கூடிய கூட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பேரை ஏற்றிக்கொண்டு அந்த பஸ் சென்று விடுகிறது. அந்த பஸ் நகர்ந்த பிறகு 2 மாணவிகள் மட்டுமே நிற்கின்றார்கள். அதில் ஒருத்தி அந்த சிறுமி, மற்றொருத்தி பெரியவள், சராசரி காலேஜ் ரகம். அந்த சிறுமியை பார்க்கும் பொழுதே அவள் வசதி படைத்த குடும்ப பெண் அல்ல என்று சொல்லிவிட முடியும். ஒரு பச்சை நிற பாவாடை, மேட்சிங்கே இல்லாத அவள் தாயாரின் புடவையில் கிழித்த சாயம் போன ஒரு சிவப்பு நிற தாவணி, கழுத்தில் நூலில் கோத்து ப்ரெஸ் பட்டன் வைத்து தைத்த ஒரு கருப்பு மணி மாலை, மிகவும் எளிமையான தோற்றத்திலே ஒரு சிறிய கம்மல் ஒன்று மாத்திரம் அணிந்திருந்த சிறுமியாக இருந்தாள் அவள். பஸ் வரலையே, மணி என்ன என்று குடைபிடித்து கொண்டிருப்பவளை அண்ணாந்து பார்த்து கேட்கிறாள் அந்த சிறுமி. ஓ, 6 மணி ஆக போகுதுடி என்று கைக்கடிகாரத்தை பார்த்து சலிப்புடன் கூறிய பின், ஓ, அதில் ஒரு பஸ் ஒன்று வர்றது, அது என்னோடய பஸ்ஸாக இருந்தால் நான் போயிடுவேன் என்று குடையை மடக்கிக் கொள்கிறாள் அந்த பெரிய பெண். அடுத்து வந்த பஸ்ஸில் அந்த பெரிய பெண் ஏறிக்கொள்கிறாள். பை பை என்று கூறிக்கொண்டு பத்திரமா போ வீட்டுக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். தேங்க்யூ, என்னோடய பஸ்ஸும் இப்போ வந்துடும் என்று கூறியவாறு பெரியவளை வழி அனுப்பிய சிறுமி பின்னால் வந்த பஸ்ஸின் நம்பரை பார்த்து ஏமாற்றம் அடைகிறாள். அது அவளுக்கு உரிய பஸ் அல்ல. தற்பொழுது அந்த பஸ் ஸ்டாப்பில் அவளை தவிர வேறு யாருமே இல்லை என்கிற ஒரு சூழலிலே இருள் கவிந்து கொண்டே வருகிறது. மழை திடீரென கடுமையாக பொழிய ஆரம்பிக்கிறது. அவளால் கல்லூரிக்குள் ஓடிவிட யோசித்து கொண்டிருந்தாலும் போக மனமில்லாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆடம்பரமான கார் ஒன்று அவள் வழியின் குறுக்கே வேகமாய் வந்து அவள் மேல் உரசுவது போல் சடக்கென நின்ற வேகத்தில் முன்னும் பின்னும் அழகாய் அசைகிறது. அவள் அந்த அழகிய காரை பின்னால் இருந்து முன்னேயுள்ள டிரைவர் சீட் வரை விழிகளை ஓட்டி ஒரு ஆச்சரியம் போல பார்க்கிறாள். அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் வசீகரமிக்க புன்னகையோடு தனது இடப்புறம் சரிந்து படுத்து பின் சீட்டின் கதவை திறக்கின்றான். ப்ளீஸ் கெட் இன், ஐ கேன் ட்ராப் யூ அட் யுவர் பிளேஸ் என்று கூறியவாறு தனது பெரிய வழிகளால் அவள் அந்த காரை பார்ப்பதே போன்ற ஆச்சரியத்தோடு அவளை பார்க்கிறான். அவள் அந்த முகத்தை பார்த்து அவளுக்கு காதோரமும் மூக்கு நுனியும் சிவந்து போகிறது. நோ தேங்க்ஸ், கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டோன்னே பஸ்ஸிலே போயிடுவேன். ஓ, இட்ஸ் ஆல் ரைட், கெட் இன் என்று அவன் அவசரப்படுத்துகிறான்.
கொட்டும் மழையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி இழுக்காத குறை. அவள் ஒரு முறை தன் பின்னால் திரும்பி பார்க்கிறாள். மழைக்கு புகலிடமாய் இருந்த அந்த மரத்தை ஒட்டிய வளைவை இப்பொழுது அந்த கிழமாடு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அவளுக்கு முன்னே அந்த காரின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. தனக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த கதவின் வழியே மழை நீர் உள்ளே சாரலாய் வீசுவதை பார்த்து அவள் அந்த கதவை மூடும் பொழுது அவள் கையின் மீது அவனது கை அவசரமாக விழுந்து பதனமாக அழுந்துகையில் அவள் பதறிப்போய் கையை எடுத்து கொள்ளுகிறாள். அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள். அவன் தான் என்னமாய் அழகாகச் சிரிக்கிறான். இப்பொழுது அவனும் காரிலிருந்து வெளியே வந்து அவனோடு மழையில் நனைந்தவாறு நிற்கிறான். ப்ளீஸ் கெட் இன். இப்பொழுது அந்த அழைப்பை அவளால் மறுக்க முடியவில்லை. அவள் உள்ளே ஏறியதும் அவன் கை அவளை சிறைப்பிடித்தது போன்ற எக்களைப்பில் கதவை அடித்து சாத்துகிறது. அலையில் மிதப்பது போல் சாலையில் வழுக்கி கொண்டு அந்த கார் விரைகிறது. அவளது விழிகள் காருக்குள் அலைகின்றன. காரின் உள்ளே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த வெளிரிய நீல நிறச் சூழல் கனவு மாதிரி மயக்குகிறது. இத்தனை நேரமாக மழையின் குளிரில் நின்றிருந்த உடம்புக்கு காருக்குள் நிலவிய வெப்பம் சற்றே இதமாக இருக்கிறது. இந்த கார் தரையில் ஓடுவது போலவே தோன்றவில்லை. பூமிக்கு மேலே ஓரடி உயரத்திலே நீந்துவது போல் இருக்கிறது. ஓ மை காட், சீட்டெல்லாம் எவ்வளோ ஆழமாக இருக்குது, தாராளமாக ஒருத்தர் இங்கே படுத்துக்கலாம் போல இருக்கே என்ற நினைப்பு வந்ததும் தான் ஒரு மூலையில் மார்போடு நழுவிய புத்தக கட்டுடன் ஒடுங்கி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு சற்று அநாகரியமாய் தோன்றியது. புத்தக அடுக்கையும் அந்த சிறிய டிஃபன் பாக்ஸையும் சீட்டிலேயே ஒரு பக்கம் வைத்த பின்னர் நன்றாகவே நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்ளுகிறாள். இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்குது. இப்படி ஒரு கார் இருந்தால் வீடே வேண்டாம் போல இருக்கே. இவனுக்கும் இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா? காரே இப்படி இருந்துச்சுன்னாக்கா இந்த காரோட சொந்தக்காரோட வீடு எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும். அங்கே யாரெல்லாம் இருப்பா? இவர் யாருன்னே எனக்கு தெரியாதே. ஐயோ, என்னது இது நடுவில் 2 சீட்டுக்கு மத்தியில் எடுத்த மேஜை மாதிரினா வர்றது? ஓ, இது மேலே ஒரு புத்தகத்தை வச்சுட்டு படிக்கலாம் போல இருக்கே. எழுதலாம், இல்லைன்னா அந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலையை வச்சுட்டு ஜம்முன்னு தூங்கலாம் போல இருக்கே. இந்த சின்ன விளக்கு எவ்வளவோ அழகாக இருக்குது. தாமரை மொட்டு மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, அள்ளி மொட்டு மாதிரி இருக்குது. இதை எரிய விட்டு பார்க்கலாமா? ஐயோ, ஒரு கோவிச்சாலும் கோவிச்சுக்குவார். அதுக்கு கீழே கீழே இருக்குப்பார் ஒரு சுவிட்ச். அவன் காரை ஓட்டியவாறே முன்புறம் இருந்த சிறிய கண்ணாடியில் அவளை பார்த்து ஒரு புன்முறுவலோடு கூறுகிறான். அவள் அந்த சுவிட்சை போட்டு அந்த விளக்கு எரிகின்ற அழகை பார்த்து ரசிக்கிறாள். பின்னர் பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ற சிக்கன உணர்வோடு விளக்கை நிறுத்துகிறாள். பிறகு தன்னையே பார்த்து கொண்டு விழுகின்ற நீரை 2 கைகளாலும் வழித்து விட்டு கொள்ளுகிறாள். ஐயோ, இன்னைக்குன்னு போய் இந்த தரத்திலும் பிடிச்ச மாதிரி இந்த வீணா போன அழுக்கு தாவணியை போட்டு வந்திருக்கேனே என்று மனதுக்குள் சலித்து கொண்டே தாவணியின் தலைப்பை பிடித்து கொண்டிருக்கையில் அவன் இடது கையால் ஸ்டீரிங்கு பக்கத்தில் இருந்த பெட்டி போன்ற ஒரு அறையினுடைய கதவை திறந்து டப் என மூடினான். அந்த சப்தத்தில் அவள் தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். கதவை திறந்தவுடன் உள்ளே இருந்து ஒரு சிவப்பு பல்பு எரியறதே. ஒரு சிறிய டர்க்கி டவலை எடுத்து பின்னால் அவரிடம் நீட்டுகிறான். தேங்க்யூ. அந்த டவலை வாங்கி தலையையும் முழங்கையும் துடைத்து கொண்டு முகத்தை துடைக்கையில், அப்பாடா என்ன வாசனையாக இருக்கிறது என்று அவள் அந்த முகத்தை அதில் அழுந்த புகைத்து கொள்ளுகிறாள். ஒரு திருப்பத்திலே இந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூவிச்சரிய சீட்டின் மீது இருந்த புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸும் ஒரு பக்கமாக உருளுகிறது. ஓ, ஐ எம் வெரி சாரி என்று சிரித்தவாறே அவளை ஒரு முறை திரும்பி பார்த்த பின் காரை மெதுவாக ஓட்டுகிறான். அவன் தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரித்தவாறே இறைந்து கிடக்கும் புத்தகங்களை சேகரித்து கொண்டு எழுந்து அமர்கிறாள் அவள். ஜன்னல் கண்ணாடி ஊடாக வெளியே பார்க்கையில் கண்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை. கண்ணாடியின் மீது புகை படர்ந்தது போல் படிந்திருந்த நீர்த்திவளைகளை தனது தாவணியின் தலைப்பால் துடைத்துவிட்டு வெளியே பார்க்கிறாள். தெருவெங்கும் விளக்குகள் எரிகின்றன. பிரகாசமான அலங்கரிக்கப்பட்ட கடைகளின் நிழல்கள் சின்னமாக தெரிகிறது. என்னது இது, கார் இந்த தெருவில் போதே? ஓ, எங்கள் வீடு அங்கே இருக்குது என்று அவள் உதடுகள் மெதுவாக முனகி அசைகின்றன. இருக்கட்டுமே, யார் இல்லைன்னா என்று அவனும் முனகிக்கொண்டே அவளை பார்த்து சிரிக்கிறான். என்னடி இது வம்பானா பூச்சு என்று அவள் தன் கைகளை பிசைந்து கொண்ட போதிலும் அவன் தன்னை பார்க்கும் பொழுது அவனது திருப்திக்காக புன்னகை போக்குறாள். கார் போய்கொண்டே இருக்கிறது. நகரத்தின் ஜன நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி ஒரு ட்ரங்க் ரோடில் கார் போய்கொண்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு காரிலே பிரயாணம் செய்வது புதிய அனுபவமானபடியால் ஒரு குதூகலம் இருந்த போதிலும் ஒரு பீதி உணர்வும் அடிவயிற்றிலிருந்து அவளை எழும்பி அவள் மார்பில் என்னவோ செய்து கொண்டிருந்தது. சின்ன குழந்தை மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் என்று அவனை நச்சரிக்கவும் பயமாக இருக்கிறது. தன்னை இந்த பஸ் ஸ்டாண்டில் தனிமையில் விட்டுவிட்டு போனாலே அவளை பற்றிய நினைவும், அவள் தன் கன்னத்தை கிள்ளியவாறு சொல்லிவிட்டு போனாலே அந்த வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தது. சமத்தா, ஜாக்கிரதையா, வீட்டுக்கு போ. ஷிஷோ, நான் இப்போ அசடாயிட்டேனா? இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட காரில் ஏறிண்டு தனியாக போகிறது தப்பு இல்லையோ? இவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி தெரியலை. என்ன இருந்தாலும் நான் வந்திருக்கப்படாது. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு அழுக வர்றது. அச்சோச்சி, அழக்கூடாது. அழுதா அவர் கோபிச்சுண்டு அசடே இங்கேயே கடைன்னு சொல்லி இறக்கிவிட்டு போனாலும் போயிடுவார். எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழியும் தெரியாது. நாளைக்கு ஜுவாலஜி ரெக்கார்டு வேறு சப்மிட் பண்ணணும். வேலை நிறைய கிடக்கு. இப்போது நாம் எங்கே போகிறோம்? அவளது படபடப்பான கேள்விக்கு அவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லுகிறான். நோ நோ நோ, எங்கேயும் கிடையாது. சும்மா ஒரு டிரைவ், தட்ஸ் ஆல். நேராக எடுத்து வீட்டில் எங்கள் அம்மா தேடின்றிருப்பா. ஓ, நோ ப்ராப்ளம் மாய்ஸ், திரும்பிடலாம். இப்பொழுது கார் திரும்புகிறது. ட்ரங்க் ரோடை விட்டு விலகி பாலைவனம் போன்ற திடலுக்குள் பிரவேசித்து அதிலும் வெகு தூரம் சென்று அதன் மத்தியில் நிற்கிறது கார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் இருளும் மழையும் சேர்ந்து அரணமைத்திருக்கிறது. அந்த அத்துவான காட்டிலே தவளைகளின் கூக்குரல் பேரோளமாக கேட்கிறது. திடீரென்று கார் நின்றுவிட்டதைக் கண்டு அவள் பயந்த குரலில் கேட்கிறாள், சுச்சோ, என்னாச்சுது? கார் நின்றுடுத்து, பிரேக் டவுனா? இப்பொழுது அவன் அதற்கு பதில் சொல்லாமல் நத்திங். காரினில் இருந்த ரேடியோவின் பொத்தானை அமுக்குகிறான். ரேடியோவிலிருந்து லேசான வெளிச்சமும் இசையும் பிறக்கிறது. அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவள் அவனை என்னவோ கேட்பது போல் புருவங்களை நெறித்து பார்க்கிறாள். அவனோ ஒரு புன்னகையால் அவளிடம் யாசிப்பது போல் எதற்காகவோ கெஞ்சுகிறான். அப்பொழுது ரேடியோவிலிருந்து ஒரு ட்ரம்பட்டின் எக்கால ஒலி நீண்டு விம்மி முழங்குகிறது. அதை தொடர்ந்து காங்கோ ட்ரம்களின் தாளம் காதை அடைக்கிறது போல ஒரு சப்தம். அவன் அந்த இசையை மிகவும் ரசித்து கொண்டு ஆங்கிலத்தில் "Do you like this?" என்று கேட்கிறான். அவள் இதழ்கள் பிரியாத புன்னகையால் ஆமாம் என்று தலையை அசைக்கிறாள். ரேடியோவுக்கு அருகே இருந்த பெட்டியை திறந்து 2 கேட்பரிஸ் சாக்லேட்டுகளை எடுத்து ஒன்றை அவளிடம் தருகிறான். பின்னர் அந்த சாக்லேட்டின் மேல் சுற்றிய காகிதத்தை முழுக்கவும் பிரிக்காமல் ஓர் ஓரமாய் திறந்து ஒவ்வொரு துண்டாக கடித்து மென்றவாறு கால்மேல் கால் போட்டு அமர்ந்து ஒரு கையால் கார் சீட்டின் பின்புறம் ரேடியோவிலிருந்து ஒலிக்கும் இசைக்கு ஒற்ப தாளமிட்டு கொண்டு ஹாயாக அமர்ந்திருக்கும் அவனை தீர்க்கமாக அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவன் அழகாகத்தான் இருக்கிறான். உடலை இறுக கவ்விய கபில நிற உடையோடு ஒட்டு உச்சரமாய் ஒரு கொடிய சர்பத்தின் கம்பீர அழகே அவளுக்கு ஞாபகம் வருகிறது. நல்ல பளபளப்பான முகம். அந்த பளபளப்பான முகத்தில் ஒரு மீசை இருந்தால் நன்றாயிருக்குமே என்று அவளுக்கு தோன்றியது. அப்பொழுது அவன் இசையில் ஆழ்ந்து இருக்கிறான் என்பதை புரிந்துகின்ற வேளையிலே, ஐயோ, மணி 7 ஆயிடுத்தே. சாக்லேட்டை தின்றவர் அமைதியை அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென்று வாய்விட்டு கூவிய குரலை கேட்டு அவனும் ஒரு முறை தனது கைக்கடிகாரத்தை பார்த்து கொள்கிறான். காரின் முன்புற கதவை அவன் லேசாக திறந்து பார்க்கும் பொழுதுதான் மழையின் ஓலம் பேரோசையாக கேட்கிறது. அவன் ஒரு நொடியில் கதவை திறந்து கீழே இறங்கிவிட்டான். எங்கே என்று அவள் அவனிடம் பதற்றத்தோடு கேட்டது கதவை மூடிய பிறகே வெளியே நின்றிருக்கும் அவனது செவிகளில் அமுங்கி ஒலிக்கிறது. எங்கே போகிறீங்க? நோ, எங்கேயும் போல, இங்கே தான் வரேன் என்று ஆங்கிலத்தில் கூறியவாறு அந்த சிறுபோதில் தெப்பலாய் நனைந்து விட்டு அவன் பின் சீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறான். அவள் அருகே அமர்ந்து சீட்டின் மீது கிடந்த சற்று முன் ஈரத்தை துடைத்துக் கொள்வதற்காக அவளுக்கு அவன் தந்த டவலை எடுத்து முகத்தையும் பிடரியையும் துடைத்து கொண்டபின் கையில் இருந்த சாக்லேட் காகிதத்தை கசக்கி எறிகிறான். அவள் இன்னும் அந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து கொண்டிருக்கிறாள். அவன் சட்டைப்பையில் இருந்த ஒரு சிறிய டப்பாவை எடுக்கிறான். அதனுள் அடுக்காயிருக்கும் மிட்டாய் போன்ற ஒன்றை எடுத்து வாயிலிட்டு கொண்டு அவளிடம் ஒன்றை தருகிறான். என்னது இது? சூயிங்கம். ஐயோ, எனக்கு வேண்டாம். நோ, ஜஸ்ட் ட்ரை இட், யூ லைக் இட். அவள் கையில் இருந்த சாக்லேட்டை அவசரமாக தின்றுவிட்டு அவன் தருவதை மறுக்க மனமின்றி வாங்க கை நீட்டுகிறாள். நோ. அவன் கையில் தர மறுத்து அவள் முகத்திரையை ஏந்தி அவள் உதட்டின் மீது அவரை பொருத்தி லேசாக நெருடுகிறான். அவளுக்கு தலை பற்றி எறிவது போல் உடம்பெல்லாம்
சுகமான ஒரு வெப்பம் காந்துகிறது. சற்றே பின்னால் விலகி அவன் கையிலிருந்ததை தன் கையிலே வாங்கிக் கொள்ளுகிறாள். தேங்க்யூ. அவனது 2 விழிகளும் அவளது விழிகளில் செருகி இருக்கின்றன. அவனது கண்களை ஏறிட்டு பார்க்க இயலாத கூச்சத்தால் அவளது பலகீனமான பார்வை அடிக்கடி தாழ்ந்து தாழ்ந்து தவிக்கிறது. அவளது கவிழ்ந்த பார்வையில் அவளது முழந்தாள் 2ம் அந்த சீட்டில் மெல்ல மெல்ல நகர்ந்து தன்னை நோக்கி நெருங்கி வருவதை அவள் உணர்கிறாள். டு யூ லைக் திஸ் கார்? இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்கிறான். அவளது குரல் கரகரத்து அந்தரங்கமாய் அவளது செவி வழி புகுந்து எதையோ அவளை சலனப்படுத்துகிறது. ஓ, இட்ஸ் நைஸ். அவன் ஆழ்ந்த சிந்தனையோடு பெருமூச்சிருந்து ஆங்கிலத்திலே, டு யூ நோ தட் இந்த கார் 2 வருஷமா 2 இயர்ஸ் ஒவ்வொரு நாளும் உன்னோட பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. டு யூ நோ தட் என்ற கேள்வியோடு முகம் நிறுத்தி அவன் அவளை பார்க்கும் பொழுது தனக்கு அவன் கிரீடம் சூட்டி விட்டது மாதிரி அவள் அந்த வினாடியில் மெய்மறந்து போகிறாள். ஓ, ரியலி ரியலி. அவனது வெப்பமான சுவாசம் அவளது பிடரியில் லேசாக இழைகிறது. அவனது இரகசிய குரல் அவளது இருதயத்தை உரசிச்சில் இருக்கிறது. டு யூ லைக் மீ? என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? விலக இடமில்லாமல் அவள் தனக்குள்ளாகவே ஒடுங்குவதைக் கண்டவன் மீண்டும் சற்றே விலகுகிறான். வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இசை இன்னும் புதிய புதிய ராகங்களை பொழிந்து கொண்டிருக்கிறது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த சூழ்நிலை பற்றி, இந்த அனுபவத்தை குறித்து அவன் கேள்விகளை கேட்கிறான். நல்லா இருக்குது, பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயமா? வாய்? எதுக்கு பயப்படணும் என்று தோளை பற்றி அவன் குலுக்கிய போது தன் உடம்பிலிருந்து நயமிக்க பெண்மையை அந்த குழுக்களில் உதிர்ந்தது போன்ற அவள் நிலை குலைந்து போகிறாள். எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. வாட் இஸ் திஸ்? என்னது இதெல்லாம், சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்று தன்னுள் முனகியவாறே இந்த முறை பின்வாங்கப் போவதில்லை என்ற தீர்மானத்தோடு மீண்டும் அவளை அவன் நெருங்கி வருகிறான். மே ஐ கிஸ் யூ? அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. நாக்கு புரள மறுக்கிறது. அந்த குளிரிலும் முகமெல்லாம் வியர்த்து தேகம் பதறுகிறது. திடீரென்று அவள் காதோரத்திலும் கன்னங்களிலும் உதடுகளிலும் தீயால் சுட்டுவிட்டதைப் போல் அவனது கரங்களில் கிடந்து அவள் துடிதுடித்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கதற கதற அவன் அவளை வெறிகொண்டு தழுவி தழுவி அவள் கதறல் மெலிந்து தேய்ந்து அடங்கி போகிறது. அவனை பழி தீர்ப்பது போல் இப்பொழுது அவளது கரங்கள் அவனது கழுத்தை இறுக பின்னி இணைந்திருக்கின்றன. வெளியே வானம் கிழிந்து அறுபட்டது. மின்னல்கள் சிதறி தெரித்தன. இடியோசை முழங்கி வெடித்தது. அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும். நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, எங்கள் அம்மா தேடின்றிருப்பா. காரின் கதவை திறந்து கொண்டு பின் சீட்டிலிருந்து அவன் இறங்குகிறான். அந்த மைதானத்தில் குழம்பியிருந்த சேற்றில் அவனது ஷூஸ் அணிந்த பாதம் புதைகிறது. அவன் காலை உயர்த்திய போது சலக் என்று தெரித்த சேறு காரின் மீது கரையாய்ப்படுகிறது. திறந்த கதவின் வழியே 2 துளிகள் காருக்குள் இருந்த அவள் மீதும் திரிக்கின்றன. உடலிலோ மனதிலோ உறுத்துகின்ற வேதனையால் தன்னை மீறி பொங்கி பொங்கி பிரவகிக்கும் கண்ணீரை அடக்க முடியாமல் அவன் அறியாதவாறு அவள் மௌனமாக அழுது கொண்டிருக்கிறாள். முன்புற கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்த அவன் சேறு படிந்த காலணியை கழற்றி தூர எறிகிறான். ரேடியோவுக்கு அருகில் இருந்த அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கிறான். அலட்சியமாக புகையை விட்டவாறு சூயிங்கம்மை மென்று கொண்டிருக்கிறான். அந்த வினாடியே தான் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது போலவும் அம்மாவின் மடியை கட்டிக்கொண்டு ஹோ என்று கதறி அழுது இந்த கொடுமைக்கு ஆறுதல் தேடிக்கொள்ள வேண்டும் போலவும் அவள் உள்ளே ஒரு அவசரம் மிகுந்து நெஞ்சும் நினைவும் உடலும் உணர்ச்சியும் நடுநடுங்குகிறது. அவனோ சாவதானமாக சிகரெட்டை புகைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதை பார்க்க அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வருகிறது. அந்த காருக்குள்ளே இருப்பது ஏதோ பாறைகளுக்கு இடையே உள்ள ஒரு குகையில் அகப்பட்டது போல ஒரு அருவருப்பாகவும், சிகரெட்டின் நெடி வயிற்றை குமட்ட அந்த மைதானத்தில் உள்ள சேறு முழுவதும் அவள் மீது வாரி சொரியப்பட்டது போல் அவள் உடலெல்லாம் பிசுபிசுக்கிறது. நரி ஊளை மாதிரி ரேடியோவிலிருந்து அந்த ட்ரம்பட்டின் ஓசை உடலையே 2 கூறாக பிளப்பது போல் வெளியேறி பிளிறுகிறது. அவள் இப்பொழுது கோபத்திலே ஆச்சரியத்திலே கிரீச்சிட்டு அழுகை குரலில் அலறுகிறாள். என்னை வீட்டில் கொண்டு போய் விட போகிறீங்களா இல்லையா? அவனது கை டப் என்று ரேடியோவை நிறுத்துகிறது. டோன்ட் ஷவுட் லைக் தட். அவன் எரிச்சல் மிகுந்த குரலில் அவளை எச்சரிக்கிறான். டோன்ட் ஷவுட், ஓகே? அவனை நோக்கி 2 கரங்களையும் கூப்பி பரிதாபமாக அழுதவாறு அவள் கெஞ்சுகிறாள்.
எங்கள் அம்மா தேடுவா, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டா உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று வெளியே கூறினாலும் மனதிற்குள் என்னோட புத்தியை செருப்பால் அடிக்கணும், நான் இப்படி வந்திருக்கவே கூடாது, ஐயோ என்னவோ ஆயிடுத்தே என்று புலம்பலும், எங்காவது தலையை மோதி உடைத்து கொண்டால் தேவலையே என்ற ஆத்திரமும் உண்டு. தகிக்க பற்களை நடவென்று கடிக்கிறாள். அந்த வினாடியில் அவள் தோற்றத்தைக் கண்டு அவன் நடுங்குகிறான். ஓ ஷெட், ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் எனி சீன்ஸ், ஓகே என்று கெஞ்சி வேண்டிக் கொண்டு சலிப்போடு தனது காரை திருப்புகிறான். இப்பொழுது கார் சாலையிலே உருமி போய் கொண்டிருக்கிறது. ஷெட், என்ன கஷ்டம் அது, பிடிக்கலைன்னா அப்போவே சொல்லியிருக்கலாம். ஒரு அருமையான ஒரு ஈவினிங் வேஸ்ட்டாக போயிடுச்சுது, பாழாயிடுச்சுது. இதெல்லாம் காலேஜில் படித்து என்ன பண்ண போதோ தெரில, இன்னும் கூட அழுதுகிட்டு இருக்கான். நான்சென்ஸ். அவன் அவள் பக்கம் திரும்பி, ஐம் சாரி, உன்னுடைய உணர்ச்சிகளை நான் புண்படுத்தியிருந்தா தயவு பண்ணி என்னை மன்னிச்சுக்கோ. அவளை அவளது இடத்தில் இறக்கி விட்டு அந்த நிகழ்ச்சியை மறந்து நிம்மதி காண வேண்டும் என்கின்ற அவசரத்தில் அவன் காரை அதிவேகமாக ஓட்டுகிறான். இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சந்தடியே இல்லாத ட்ரங்க் ரோட்டை கடந்து அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் அவென்யூக்களில் புகுந்து பெரிய பெரிய கட்டடங்கள் மிகுந்த அந்த பிரதான பஜாரில் போய்கொண்டிருந்த கார் ஒரு குறுகலான தெருவில் திரும்பி அவளது வீட்டை நோக்கி போய்கொண்டிருந்தது. ப்ளீஸ் இங்கே நிப்பாட்டுங்கோ, நான் இறங்கிக்கிறேன் என்று அவளாக சொல்லுவாள் என்று அவளது நெருங்க அவன் யோசித்து காரை மெதுவாக ஓட்டுகிறான். அவள் அந்த அளவுக்கு கூட விவரம் தெரியாத பேதை என்பதை புரிந்து கொண்டு அவனே ஒரு இடத்தில் காரை நிறுத்தி கூறுகிறான். வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் விடக்கூடாது, அதனால் நீ இங்கே இறங்கி போயிடு. அவளை பார்க்க அவனுக்கே பரிதாபமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. ஏதோ ஒரு குற்ற உணர்வில் அல்லது கடன்பட்டு விட்டது போன்ற நெஞ்சின் உறுத்தலில் அவனது கண்கள் கலங்கி விவஸ்தையற்ற கண்ணீர் பளபளக்கிறது. அவனே இறங்கி வந்து பணியால் மாதிரி அவளுக்காக காரின் கதவை திறந்து கொண்டு மழைத்தூரலில் நின்று கொண்டிருக்கிறான். உணர்ச்சிகள் மரத்து போன நிலையில் அவள் தனது புத்தகங்களை சேகரித்து கொண்டு கீழே விழுந்திருந்த அந்த சிறிய வட்ட வடிவமான எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸை தேடி எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கி அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்து நிற்கிறாள். தெரு விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் தன் அருகே குள்ளமாய் நிற்கும் அவளை பார்க்கும் பொழுது அவன் தனக்குள்ளேயே தன்னை நொந்து கொள்ளுகிறான். தனக்கு இருக்கும் அளவிறந்த சுதந்திரமே எவ்வளவு கேவலமான அடிமையாக்கி இருக்கிறது என்பதை அவன் எண்ணி பார்க்கிறான். ஆம், அடிமை, அடிமை, உணர்ச்சிகளின் அடிமை என்று அவன் உள்ளம் உணர்கிறது. அவளிடம் ரகசியமாக கூறுவது போல், ஐ எம் வெரி சாரி. அவள் அவனை முகம் நிமிர்த்தி பார்க்கிறாள். ஓஹ், அந்த பார்வை! அவளிடம் என்னவோ கேட்க அவன் உதடுகள் துடிக்கின்றன. என்ன என்ற ஒரு வார்த்தையோடு அவனது குரல் கம்மி அடைத்து போகிறது. ஒன்றுமில்லை என்று கூறி அவள் நகர்கிறாள். அவளுக்கு முன்னால் அந்த கார் விரைந்து செல்கையில் காரின் பின்னால் உள்ள அந்த சிவப்பு வெளிச்சம் ஓடி ஓடி இருளில் கலந்து மறைகிறது. கூடத்தில் தொங்கிய அரிக்கன் விளக்கு அணைந்து போயிருந்தது. சமையல் அறையில் கைவேலையாக இருந்த அம்மா கூடம் இருண்டு கிடப்பதை பார்த்து அணைந்த விளக்கை எடுத்து கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து மாட்டிய போது கூடத்து கடிகாரத்தில் மணி 7:30 ஆகிவிட்டதைக் கண்டு திடீரென்று மனசில் என்னவோ பதைக்க திரும்பி பார்த்த பொழுது அவள் படியேறி கொண்டிருந்தாள். மழையில் நனைந்து தலை ஒரு கோலம் துணி ஒரு கோலமாய் வருகின்ற மகளை பார்த்ததுமே வயிற்றில் என்னமோ செய்தது அவளுக்கு. என்னடி இது, என்னது இது அலங்கோலம்? அவள் ஒரு சிலை அசைவது மாதிரி கூடத்துக்கு வந்தாள். அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் ஒரு சிலை மாதிரியே அசைவற்று நின்றாள். அம்மா என்று குமுறி வந்த அழுகையை தாயின் தோள் மீது வாய் புதைத்து அடைத்து கொண்டு அவளை இறுக தழுவியவாறே குலுங்கி குலுங்கி அழுதாள். அம்மாவின் மனதுக்குள் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது புரிவது போலவும் புரியாமலும் கிடந்து நெருடியது. என்னடி, என்ன நடந்துச்சுது? ஏன் இவ்வளோ நேரம்? அழாமல் சொல்லு. தன் மீது விழுந்து தழுவிக்கொண்டு புழு மாதிரி துடிக்கும் மகளின் வேதனைக்கு காரணம் தெரியாவிட்டாலும் அது வேதனை என்ற அளவில் உணர்ந்து அந்த வேதனைக்கு தானும் ஆட்பட்டு மனம் கலங்கி அழுது முந்தானையோடு கண்களை துடைத்தவாறு மகளின் முதுகில் ஆதரவோடு தட்டி கொடுத்தாள். ஏண்டி, ஏன் இப்படி அழற? சொல்லு. தாயின் முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தோளில் முகம் புதைத்தவாறு அவள் காதில் மட்டும் விடுகிற மாதிரி சொன்னாள். அழுகை அடங்கி மெதுவாக ஒலித்த குரலில் அவள் சொல்ல ஆரம்பித்தவுடனேயே தன் மீது ஒட்டி கிடந்தவளை பிரித்து நிறுத்தி விலகி நின்று சபிக்கப்பட்ட ஒரு நீசப்பெண்ணை பார்ப்பது போல் அருவறுத்து நின்றாள் அம்மா. அந்த பேதை பெண் சொல்லி கொண்டிருந்தாள். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டெடுத்து பஸ்ஸே வரலே, அதனால் காரில் ஏறினேன். அப்புறம் எங்கேயோ ஒரு காடு மாதிரி ஒரு இடம், மனுஷாலே இல்லையே, ஒரே இருட்டு.
மழையாக இருந்தாலும் இறங்கி ஓடி வந்துடலான்னு பார்த்தா எனக்கு வழியும் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் வந்து வந்து ஐயோ அம்மா! அவன் என்ன? அவள் சொல்லி முடிப்பதற்குள் பார்வையில் மின்னல் பூச்சிகள் பறப்பது போல் அந்த அறை அவளது காதிலோ நெற்றி பொருந்திலோ எங்கேயோ வசமாய் விழுந்தது. கூடத்து மூலையில் அவள் சுருண்டு விழ, கையில் இருந்த புத்தகங்கள் நாற்புறமும் சிதறி டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்து கனகனத்து உருண்டது. அடிப்பாவி, தலையில் நெருப்பு கொட்டிட்டியடி என்று அலறத் திறந்த வாய் திறந்த நிலையில் இடைப்பட்டது. அது 4 குடித்தனங்கள் உள்ள வீடு. சப்தம் கேட்டு பின்கட்டிலிருந்து சிலர் அங்கே ஓடி வந்தார்கள். என்னடி, என்ன விஷயம் என்று ஈரக்கையை முந்தானையில் துடைத்து கொண்டு சுவாரஸ்யமாய் விசாரித்த வண்ணம் கூடத்துக்கே வந்து விட்டாள் பின்கட்டு மாமி. ஒன்றுமில்லே, இந்த கொற்ற மழையில் அப்படி என்னடி குடிமுடிகி போச்சுது? தெப்பமா நனைஞ்சிட்டு வந்திருக்கா. காசை பணத்து கொட்டி படிக்க வச்சு பரீட்சைக்கு நாளுங்கிறப்போ படுத்து தொலைச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? நல்ல வேளாவா என்ன இல்லை என்றான். தோலை உரிச்சிருப்பான். பொய்யாளாக அங்கலாய்த்து கொண்டாள் அம்மா. சரி விடு, இதுக்கு போய் குழந்தையை அடிப்பாளோ? பின்கட்டு அம்மாவுக்கு விஷயம் அவ்வளவு சுரத்தாக இல்லை. போய்விட்டாள். வாசற்கதையும் கூடத்து ஜன்னல்களையும் இழுத்து மூடினாள் அம்மா. ஓர் அறையில் பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு விழுந்து அந்த அடிக்காக கொஞ்சம் கூட வேதனைப்படாமல் இன்னும் பலமாக தன்னை அடிக்க மாட்டாளா, உயிர் போகும் வரை தன்னை மிதித்து துவைக்க மாட்டாளா என்று எதிர்பார்த்து அசைவற்று கிடந்த மடலை மகளை எரிப்பது போல் வெடித்து பார்த்தாள் அந்த அம்மா. இவளப்ப என்ன பண்ணுறது? ஒரு கௌரவமான குடும்பத்தை கரப்படுத்திட்டாளே, தெய்வமே, நான் என்ன பண்ணுவேன் என்று திரும்பி பார்த்தாள். அம்மாவின் பின்னே சமையல் அறையிலே அடுப்பின் வாய்க்குள்ளே தீச்சுவாளைகள் சுழன்று எரிய கங்குகள் கரண்டு கொண்டிருந்தன. அப்படியே ஒரு முறை நெருப்பு அள்ளி வந்து தலையில் கொட்டின என்ன என்று அவளுக்கு தோன்றியது. அவள் கண்முன் தீயின் நடுவே கிடந்து புழுவை போல் நெளிந்து கருகிச் சாகும் மகளின் தோற்றம் தெரிந்தது. அப்புறம் அத்தோட இந்த களங்கம் போயிடுமா? ஐயோ மகளே, உன்னை கையால் கொன்னதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழவா? நானும் உயிரை போக்கிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த களங்கம் போயிடுமா? அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மகளின் கூந்தலை பற்றி முகத்தை நிமிர்த்தி தூக்கி நிறுத்தினாள் அம்மா. நடுக்கூடத்தில் தொங்கிய அரிக்கனின் திரியை உயர்த்தி ஒளி கூட்டியதை கையில் எடுத்து கொண்டு மகளின் அருகே வந்து நின்று அவளை தலை முதல் கால் வரை ஒவ்வொரு அங்குலமாக உற்று பார்த்தாள். அந்த பார்வையை தாங்க முடியாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ அம்மா, என்ன அப்படி பார்க்காதையே என்று முதுகுப்புறத்தை திருப்பிக் கொண்டு சுவரில் முகம் புதைத்து அழுதாள். கடவுளே, அந்த பாவிக்கு நீ தான் கூலி கொடுக்கணும் என்று வாயை பொத்தி கொண்டு அந்த முகம் தெரியாத அவனை குமுறி சபித்தாள் அம்மா. அவளை தொடுவதற்கு தனது கைகள் கூசினாலும் அவளை தானே தீண்டுவதற்கு கூசி ஒதுக்கினாள். அவள் வேறு எங்கே தஞ்சம் புகுவாள் என்று எண்ணிய கருணையினால் சகித்து கொண்டு தனது நடுங்கும் கைகளால் அவளை தொட்டாள். என் தலையெழுத்தே என்று பெருமூச்சு எறிந்தவாறு இவளை கோபிப்பதிலோ தண்டிப்பதிலோ இதற்கு பரிகாரம் காண முடியாது என்று அவளை கைப்பிடியில் இழுத்து கொண்டு அரிக்கன் விளக்குடன் பாத்ரூமை நோக்கி நடந்தாள். இப்போ என்ன பண்ணலாம்? அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவன் தலையிலேயே இவளை கட்டிடுறதா? அட தெய்வமே, வாழ்க்கை முழுக்க அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தோடு இவளை வாழ வைக்கிறதா? அதுக்கு இவளை கொண்டுடலாமே. என்ன செய்வது என்று அம்மாவின் மனம் கிடந்து அரற்றியது. பாத்ரூமில் தண்ணீர் தொட்டியின் அருகே அவளை நிறுத்தி மாடத்தில் விளக்கை வைத்துவிட்டு தான் அறிந்த தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு இந்த ஒன்றுமறியா பேதையின் மீது பட்டுவிட்ட கரையை கழுவி களங்கத்தை போக்குமாறு பிரார்த்தித்து கொண்டாள் அம்மா. குளிரில் நடுங்குகிறவள் மாதிரி மார்பின் மீது குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு குறுகி நின்றிருந்தாள் அவள். கண்களை இறுக மூடிக்கொண்டு சிலை மாதிரி இருக்கும் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளது ஆடைகளை எல்லாம் அவளே களைந்தாள் அம்மா. இடுப்புக்கு கீழ் வரை பின்னி தொங்கிய சடையை பிரித்து அவளது வெண்மையான முதுகை மறைத்து பரத்திவிட்டாள். முழங்கால்களை கட்டிக்கொண்டு ஒரு யந்திரம் மாதிரி குறுகி உட்கார்ந்திருந்த அவள் தலையில் குடமாக தொட்டியிலிருந்து நீரை எடுத்து கொட்டினாள். அவள் தலையில் சீயக்காய் தூளை வைத்து தேய்த்தவாறு மெல்லிய குரலில் அம்மா விசாரித்தாள். உனக்கு அவனை தெரியுமோ? எனக்கு தெரியாது. அழிஞ்சு போகிறவன். அவனை என்ன பண்ணால் தேவலை? பற்களை கடித்து கொண்டு சீயக்காய் தேய்த்த விரல்களை புலி மாதிரி விரித்து கொண்டு கண்களில் கொலைவெறி கொப்பளிக்க வெறித்த பார்வையுடன் நிமிர்ந்து நின்றாள். வாழை ஆடினாலும் வாழைக்கு தான் சேதம், முள்ளு ஆடினாலும் வாழைக்கு தான் சேதம் என்று பொங்கி வந்த ஆவேசம் தணிந்து பெண்ணினத்தின் தலையெழுத்தையே தேய்த்து அழிப்பது போல் இன்னும் ஒரு கைச்சியக்காய் அவள் தலையில் வைத்து பரபரவென்று தேய்த்தாள். ஏனோ
அந்த சமயம் இவளை 2 வயது குழந்தையாக விட்டு இறந்து போன தன் கணவனை நினைத்து கொண்டு அழுதாள். அவர் மட்டும் இருந்தார் என்றால் மகாராஜ் அந்த கொடுமையெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டாரே, இது யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தை தெரிஞ்சா அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும். நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கவே மாட்டான். பரம்பரை துவேஷம் மாதிரி குளத்தையே பாழ் பண்ணிடுவான். மற்றவாளை சொல்கிறேனே, இன்னொருத்தருக்கு நான் என் நாக்கே எப்படி பேசுமா, வேறு மாதிரி தான் பேசுவோம். எவ்வளவோ பேசி இருக்குது என்று புலம்பிக் கொண்டே கொடியில் கிடந்த துண்டை எடுத்து அவள் தலையை துவட்டினாள். தலையை துவட்டிய பின் அவளை முகம் நிமிர்த்தி பார்த்தாள். கழுவி துடைத்த பீங்கான் மாதிரி வாலிபத்தின் கரைகள் கூட படிவதற்கு வழியில்லாத அந்த குழந்தை முகத்தை சற்று நேரம் உற்று பார்த்து மகளின் நெற்றியில் ஆதரவோடு முத்தமிட்டாள். நீ சுத்தமாயிட்டேடி குழந்தை, சுத்தமாயிட்டே. உன் மேலே கொட்டினே, அது ஜலம் இல்லடி, ஜலம் இல்லை, நெருப்புன்னு நினச்சிக்கோ. நெருப்பு கொட்டினே, உன் மேலே இப்போ கரை இல்லை, நீ பலிங்குடி, பலிங்கு. மனசில் அழுக்கு இருந்தால் தாண்டி அழுக்கு. உன் மனசு எனக்கு தெரியறது, உலகத்துக்கு தெரியுமோ? அதுக்கு தான் சொல்கிறேன், இது உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு. ஏண்டி அப்படி பார்க்குற? தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறியா? என்னடி தெரிய போகிறது? இவனுடைய நீ காரில் வந்தேன்னு தானே தெரிய போகிறது. அதுக்கு மேலே கண்ணால் பார்க்காத பேசினா அந்த வாயை கிழிச்சிட மாட்டாளோ? ஒன்றுமே நடக்கலடி, நடக்கலை. காரில் ஏறிண்டு வந்தால் மட்டும் பார்த்து கதை கட்டுவாளா? அப்படி பார்த்தா ஊரில் எவ்வளோ பேர் மேலே கதை கட்ட ஒரு கும்பலே இருக்குது. அவளை விட்டுடு. உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உன் மனசில் ஒரு கரையும் இல்லை. நீ சுத்தமாக இருக்கேன்னு நீ ஏன் நம்பணுங்கிறதுக்காக சொல்கிறேன்டி. நீ நம்பு, நீ சுத்தமாயிட்டே. நான் சொல்கிறது சத்தியம், நீ சுத்தமாயிட்டே. தெருவில் நடந்து வர்றப்போ எத்தனையோ அசிங்கத்தை காலில் மிதிச்சிடுறோம். அதுக்காக காளையாக வெட்டி போட்டுடுறோம். கழுவிட்டு பூஜை அறைக்கு கூட போகிறோம். சாமி வேண்டாம்னு விரட்டவா செய்கிறார்? எல்லாம் மனசு தாண்டி. மனசு சுத்தமாக இருக்கணும். உனக்கு அகலிய கதை தெரியுமோ? ராமரோட பாதை தூளிப்பட்டு அவள் புனிதமாயிட்டாள்னு சொல்லுவா. ஆனால் அவன் மனசால் கெட்டு போகலை. அதனால தான் ராமரோட பாத தூளி அவன் மேலே பட்டுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, வீணாவும் மனசும் கெட்டு போயிடக்கூடாது. கெட்ட கனவு மாதிரி இதை மறந்துடு. உனக்கு எதுவுமே நடக்கலை, புரியுதா? கொடியில் துவைத்து உலர்த்தி கிடந்த உடைகளை எடுத்து தந்து அவளை உடுத்தி கொள்ள சொன்னாளம்மா. அது என்னது வாயில் சவக்கு சவக்குன்னு மின்னுருக்கே? சூயிங்கம். கருமத்தை துப்பிடி. ஒரு தடவை வாயை சுத்தமாக அலம்பி கொப்பளிச்சுட்டு வா என்று கூறிவிட்டு பூஜை அறைக்கு சென்றாள் அம்மா. சுவாமி படத்தின் முன்னே மனம் கசிந்து உருக தன்னை மறந்து சில வினாடிகள் நின்றாள் அம்மா. பக்கத்தில் வந்து நின்ற மகளை, குழந்தே, எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இப்படியெல்லாம் ஆனத்துக்கு நானும் தான் காரணம். வயசுக்கு அந்த பொண்ணை வெளியில் அனுப்புகிறமே உலகம் கெட்டு கிடக்கேன்னு எனக்கும் தோணாமல் போயிடுத்து. என் குழந்தை காலேஜுக்கு போகிறாளேங்கிற பூரிப்பில் இருந்தேன். எனக்கு எதுவும் தோணலை. அதுவும் இல்லாமல் எனக்கு நீ இன்னும் குழந்தை தானடி. ஆனால் நீ இனிமேல் உலகத்துக்கு குழந்தை இல்லை. இதை மறந்துடு. என்னை மறந்துடுன்னு நான் சொன்னேன் இல்லை. இதை மறக்காமல் இனிமேல் நடந்துக்கோ. யார்கிட்டையும் இதை பற்றி பேசாத. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வேண்டியவா நெருக்கமானவா கிடையாது. யாருக்கிட்டையும் இதை சொல்லலேன்னு கையில் அடித்து சத்தியம் பண்ணு. ஏதோ தன்னுடைய ரகசியத்தை காப்பாற்றுவதற்கு வாக்குறுதி கேட்பது போல் அவள் எதிரே கையேந்தி நிற்கும் தாயின் கை மீது கரத்தை வைத்து இறுகப்பற்றினாள் அவள். சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. பரீட்சையில் நிறையா மார்க் வாங்கிட்டு வராளே, சமத்து சமத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தானே சமத்தாக இருக்கே, எப்பவும் இனிமே சமத்தாக இருந்துக்கோ என்று மகளின் முகத்தை ஒரு கையில் ஏந்தி இன்னொரு கையால் அவள் நெற்றியில் விபூதியை இட்டாள் அம்மா. அந்த பேதையின் கண்களில் பூஜை அறையில் எரிந்த குத்தி விளக்குச் சுடரின் பிரபை மின்னி பிரகாசித்தது. அது வெறும் விளக்கின் நிழல் ஆட்டம் மட்டுமல்ல, அதிலே முழு வளர்ச்சி உற்ற பெண்மையின் நிறைவே பிரகாசிப்பதைக் கண்டு அந்த தாய் கண்டு கொண்டாள். அதோ அவள் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிறாள். அவள் செல்லுகின்ற பாதையில் நூற்றுக்கணக்கான டாம்பிகமான கார்கள் குறுக்கிடத்தான் செய்கின்றன. ஒன்றையாவது அவள் ஏறிட்டு பார்க்க வேண்டுமே. சில சமயங்களில் பார்க்கிறாள். அந்த பார்வையில் தன் வழியில் அந்த காரோ, அந்த காரின் வழியில் தானோ குறுக்கிட்டு மோதிக்கொள்ளக்கூடாதே என்ற ஜாக்கிரதை உணர்ச்சி மட்டுமே அவளது மனதுக்குள் இருக்கிறது. இப்படியாக இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அக்னி பிரவேசம் என்ற இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அந்த ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி பலருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்த ஒரு கதையாக அமைந்திருந்தது. இதே பெயரில் ஒரு திரைப்படம் தமிழில் எடுக்கப்பட்டது. அதிலே ஸ்ரீகாந்த் அவர்களும் நடிகை லட்சுமி அவர்களும் நடித்திருந்தார்கள் என்று நினைவிருக்கிறது.
நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு சிறுகதையோடு நல்ல சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். வாழ்க வளமுடன்.